بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு சமூக ஒழுக்கங்கள் பற்றிய பல்வேறு ஆயத்துக்கள் இன்று தராவியிலே ஓதப்பட்டது. அதிலே ஒன்று சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய விபச்சாரம், ஜினா. அதை அல்லாஹ் சொல்லுகிற போது ஜினாவுக்கு நெருங்கிவிட வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஜினா செய்யாதீர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஜினா என்பது எல்லா மதங்களிலேயும் வெறுக்கத்தக்க ஒன்று. எல்லா மதங்களுமே அதை கூடாது என்றுதான் சொல்லுகின்றன. இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால், ஜினாவுக்கான காரணங்கள் கூட ஹராம். ஜினா எப்படி ஹராமோ அதே போன்று அதனுடைய காரணங்களும் ஹராம். அப்ப லா தக்ரபு ஜினா என்பதற்கு பொருள் என்ன? ஜினாவின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள் எதையும் நீங்கள் செய்யாதீர்கள். ஒரு ஆணை பார்த்து சொல்ல வேண்டுமானால், நீ அந்நிய பெண்ணை பார்க்காதே, அது ஜினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்காதே, அது தீய சிந்தனைகளை ஏற்படுத்தி ஜினாவின் பக்கம் கொண்டு சேர்க்கலாம். அந்நிய பெண்ணோடு அளவலாக வேண்டாம், பேச வேண்டாம். காரணம், அதிலே தவறான எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அவளோடு கை கொடுக்க வேண்டாம், பேச வேண்டாம். அது ஜினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகள் அதை உண்டு. ஒரு ஆணை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுகின்றோம். ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டுமானால், லா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கான வழிவகைகளை நீ உன் சார்பாக ஏற்படுத்தி தந்து விடாதே. அடுத்தவர்கள் பார்க்கும் அளவுக்கு நீ ஆடை இல்லாமல் அரைகுறை ஆடைகள் அணிய வேண்டாம். பர்தா இல்லாமல் நடமாட வேண்டாம். ஆண்கள் நடமாடுகின்ற பகுதிகளிலே நீங்கள் நடமாட வேண்டாம். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்களை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆண்களோடு தனிமையில் இருக்க வேண்டாம். ஆண்களோடு பேச வேண்டாம். ஆண்கள் போன் பண்ணியோ உங்களிடத்திலே கேட்கும் போதோ நீங்கள் அதற்கு பதில் சொல்லுகிற போது நெளிந்து குறைந்து பேசாமல் சீரான வார்த்தைகளால் பேசி சுருக்கமாக வைத்து விடுங்கள். இப்படி பெண்களை பார்த்து இந்த ஆயத்து இப்படி சொல்லுகிறது. ஜினாவின் பக்கம் நெருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்களை நீங்கள் செய்துவிட வேண்டாம். எனவே ஜினா மட்டும் ஹராம் அல்ல, ஜினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அனைத்தையுமே ஹராம். இது இஸ்லாத்தினுடைய தனிப்பட்ட ஒன்று. குடிப்பது கூடாது என்று சொல்லுகின்ற இஸ்லாம் அந்த குடிப்பதற்கான சிந்தனையை ஊட்டக்கூடிய பாத்திரங்களை கூட பயன்படுத்தாது என்று சொல்லுகின்றது. ஷிர்க்கு கூடாது என்று சொல்லுகின்ற இஸ்லாம் அந்த ஷிர்க்கின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாத்திய கூறுகளையும் அது தடை செய்கின்றது. எனவே ஜினா கூடாது, ஜினாவுடைய காரணங்களும் கூடாது என்ற கருத்தை உள்ளடக்கித்தான் ஜினா செய்யாத என்று சொல்லாமல் ஜினாவின் பக்கம் நெருங்க கூட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் என்றால், இன்னஹுகான ஃபாஹிஷா, அது வெட்கக்கேடான ஒரு செயல். இந்த வெட்கக்கேடு, மானக்கேடு என்பதுதான் ஜினா ஹராமாக்கப்படுவதற்கான காரணம். மனிதனுக்கு வெட்கம் போய்விட்டது என்று சொன்னால் எல்லா தவறுகளும் வந்துவிடும். இதா ஃபாத்தகல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷீத. ஹயா என்று சொல்லப்படுகின்ற வெட்கம், நாணம் உன்னிடத்திலிருந்து தவறி போய்விட்டால் நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் பல
கிளைகள் இருக்கின்றன அதற்கு. ஆனால் ஹயா என்று சொல்லப்படுகின்ற வெட்கம், நாணம் இது இருக்கிறது, அது ஈமானுடைய மிக முக்கியமான பாகம். ஏனென்று சொன்னால் அந்த வெட்கம் இல்லாமல் போனால் ஈமானையும் ஈமானுடைய காரியங்களையும் அது முற்றிலுமாக தின்றுவிடும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானுடைய மிக முக்கியமான பகுதி என்று சொல்லி இருக்கின்றார்கள். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. மிக மோசமான, உன்னை அழிக்கக்கூடிய, நாசமாக்கக்கூடிய வழிதான் இந்த ஸினா என்பது. இதற்கு அடுத்த ஆயத்து கொலை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த கொலை செய்யாதீர்கள் என்ற ஆயத்தை ஜினாவுக்கு அடுத்து கொண்டு வருவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஜினா என்பது கொலைக்கு காரணமாகி விடுகிறது. இந்த ஜினாவின் அடிப்படையிலே ஒருத்தரை ஒரு பெண்ணை விரும்புகிறான், அதற்கு தடை போடுகின்றார்கள். உடனே எவனெல்லாம் தடை செய்கிறானோ அவனையெல்லாம் கொலை செய்கிறான். கொலைக்கு காரணமாக இருக்கிறது என்பதனால் அதனை அடுத்து வலா தக்துலு அவுலாதக்கும் கஷியத இம்லாக், அதோடைய முந்தைய ஆயத்தை சொல்லிவிட்டு லா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக், உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் யாரையும் நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம் என்ற ஆயத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜினா என்பது ரகசியமாக செய்தால் தவறில்லை, பப்ளிக்கிலே செய்தால்தான் அது ஹராம், கூடாது என்ற எண்ணம் ஜாஹிலியத்தான காலத்திலே இருந்து வந்தப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்கினான். குல் இன்னல்லாஹ் ஹர்ரமல் ஃபவாஹிஷ் ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா லஹர மின்ஹா வ மா பத்தன், என்னுடைய ரப்பு இந்த மானக்கேடான காரியங்கள் அது ரகசியமாக செய்தாலும் சரி, அது பரகசியமாக பப்ளிக்காக செய்தாலும் சரி, இந்த ரெண்டுமே கூடாது என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று இரண்டாவதாக ஆயத்தை இறக்கினார். தாளிடப்பட்ட அறைக்குள் யாருமே இல்லாத இடத்தில் எல்லா வகையான வசதிகளும் இருந்தும் கூட அல்லாஹ்வை பயந்து அதிலிருந்து ஒதுங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. அப்படி ஒதுங்கக்கூடியவர்களுக்கு வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், ரப்பனுடைய சன்னிதானத்தை பயப்படக்கூடியவர்களுக்கு ரெண்டு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் எப்பொழுதும் சரியான நேரத்திலே மிக துல்லியமாக மஸ்ஜிதுக்கு வந்து தக்பீர் தஹரீமாவோடு தொழுகின்ற ஒரு இளைஞரை காணவில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு வரல. பொதுவாகவே அவர்களுடைய பழக்கம், வேற கலீஃபாக்களும் அப்படித்தான், நபி அவர்களுடைய பழக்கமும் சுன்னத்தும் அதுதான். தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் வரல என்று சொன்னா தேடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருன்னு தேடினாங்க, கேட்டாங்க, விசாரிச்சாங்க. அப்ப சொல்லப்படுகிறது என்ன காரணம்னு தெரியல, நேற்று வரையும் சரியா தொழுதுட்டு இருந்தவரு இன்னைக்கு ஃபஜ்ருக்கு வரல, என்னன்னு தெரியல. விசாரிக்க சொன்னார்கள், விசாரிக்கப்படுகிறது. அப்போது அவர் ராத்திரியிலே நடந்து எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கிற போது ஒரு அழகான பெண் ஒருத்தி அவருடைய கையை பிடித்து இழுக்கிறாள். ஜினாவுக்காக வேண்டி அவருடைய கையை பிடித்து இழுக்கிறாள். அந்த நேரத்தில் அவர் ஒரு ஆயத்தை ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன், ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் ஏதாவது அவர்களுக்கு ஏற்படுமையானால் உடனே அல்லாஹ்வை நினைப்பார்கள், அவர்களுடைய பார்வை விசாலமாகிவிடும், அவர்கள் கண் திறந்து விடுவார்கள், அகக்கண் திறந்துவிடும், அந்த பாதையில் இருந்து விலகி விடுவார்கள் என்ற இந்த ஆயத்தை அவர்கள் ஓதுகின்றார்கள். ஓய்விட்டு அங்கிருந்து ஓடோடி வருகின்றார்கள். வருகின்ற இடத்தில், அந்த பெண்ணிடத்திலிருந்து தப்பித்து வருகின்ற இடத்தில் திடீரென்று அடித்து விழுந்த நேரத்தில் தலையிலே கடுமையான அடிபட்டு ஒரு கல்லுடைய முனையிலே அவருடைய தலை அடிபட்டு அங்கேயே மௌத்தாகும் போது
இதே இந்த ஆயத்தை ஓதுகின்றார். இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதா ஹும் முப்ஸிரூன். ஓடிவிட்டு இறந்து விட்டார் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகிறது. அடக்கம் செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலே கலந்து கொள்ள முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு செல்லுகின்றார்கள். கபர் எங்கே என்று விசாரித்து அந்த கபருக்கு முன்னாலே நின்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள். லிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். ரப்புடைய சன்னிதானத்தில் பயந்து ஜினாவிலிருந்து ஹராமான காரியங்களிலிருந்து யார் தப்பித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் உண்டு என்று இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கபரிலிருந்து சத்தம் வருகின்றது. அசப்துஹுமா, எந்த 2 சொர்க்கத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அதை அல்லாஹ் எனக்கு தந்தான், அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை கபரிலிருந்து சப்தம் வருகிறது. இது ஒரு கராமத் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய மூளைக்கு எட்டாது. கபரில் இருக்கக்கூடியவர்கள் நாம் சொல்லுகின்ற சொற்களை கேட்கிற சக்தி அவர்களுக்கு உண்டு என்பது சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கருத்து. ஆனால் அதே நேரத்திலே அங்கிருந்து அதற்கான பதில் வருகிறது என்று சொன்னால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதம், ஒரு கராமத் என்று சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற கருத்து என்ன? ஏதாவது இது போன்ற சந்தர்ப்பங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி அங்கிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த சுலைஹா அம்மா அவர்கள் ஒரு நாட்டம் தான் ஏற்பட்டது. செயல்கள் எதுவும் நடக்கவில்லை. மனதிலே ஒரு எண்ணம் தோன்றிய போது உடனே இவர்கள் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவார் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் தக்கரவு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. பெண்களிடத்திலே அவர்களுடைய உள்ளாடைகள் தெரிகின்ற அளவுக்கு, அவருடைய அங்கங்கள் வெளிப்படுகின்ற அளவுக்கு ஆடைகள் உடுத்துவது ஜினாவுக்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால்தான் ஜினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று இப்லீஸ் விளங்கி இருந்தார். எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே அல்லாஹ் தங்க வைத்து விட்டு இந்த குறிப்பிட்ட பழத்தை புசிக்க வேண்டாம் என்று தடை விதித்திருந்தார். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு வேறு விதமான எண்ணத்தை தோற்றுவித்து அவர்கள் சாப்பிடுகின்ற வகையிலே ஏற்பாடுகள் செய்துவிட்டார், எண்ணங்களை போட்டுவிட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான் ஷைத்தான் அவர்களை கெடுத்தான் என்று. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னா அவர்களுடைய அவங்கள், அவர்களுடைய மர்மஸ்தானங்கள் வெளிப்பட்டு விட்டன. அதுவரை அவர்களுடைய ஆண்குறியோ பெண்குறியோ அடங்கி இருந்தது, காண்பதற்கு தெரியாது, அடக்கமாக உடலுடைய உட்பகுதியிலே யாரும் காணாத அளவுக்கு இருந்தது. அதை சாப்பிட்டதற்கு பிறகு அது பெட்டென்று வெளியே வர ஆரம்பித்து விட்டது. இதுதான் பதத்துலஹுமா சௌஆத்துஹுமா என்ற ஆயத்துக்கு அர்த்தம். அது வந்த உடனே அவர்களுக்கு ஒது முறிந்தது, ஹதஸ் தொடர்பு ஏற்பட்டது. சரி, சொர்க்கத்திலே இது போன்றவர்கள் தங்கக்கூடாது, இறங்கி போய்விடுங்கள், சுத்தமாகிவிட்டு மீண்டும் வாருங்கள் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 பேரையும் அனுப்பி வைத்தார். ஆக நான் சொல்ல வருகின்ற கருத்து, முதலாக அவர்களை கெடுப்பதற்கு அவன் செய்த இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால் நிர்வாணமாக்கி விட வேண்டும். நிர்வாணம் என்று வந்துவிட்டால் அதன் மூலமாக ஜினா பெருக்கும். ஷைத்தானுடைய எல்லா வகையான நோக்கங்கள் அதன் மூலமாக நிறைவேறும். எனவேதான் வஸ்தஃபிஸ் அலைஹிம் பிஸௌதிக வஅஜ்லிப் அலைஹிம் பிகைரிக வரஜ்லிக வஷாரிகும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத். இன்றைக்கு அந்த இப்லீஸுடைய செயல்களை எல்லாம் இன்றைக்கு ஓடப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய சப்தத்தின் மூலமாக, பாட்டுகளின் மூலமாக, இசையின் மூலமாக அவர்களை இழுப்பதற்கு முயற்சிப்பார். அவர்களை ஆபாசத்தின் பக்கம் இழுப்பதற்காக வேண்டிய முயற்சியை ஷைத்தான் செய்வான். நீ செய்தி நான் பார்த்துக்கிறேன் என்று
அல்லாஹ் சொன்னார். ஷைத்தானுடைய வலை இதுதான். இந்த வலையிலே விழ வைக்க வேண்டுமானால் ஒரு பெண்ணை அரைகுறை நிர்வாணத்தோடு அல்லது அவருடைய அவங்கள் அளவு வெளிப்படுகின்ற வகையில் அவளை ஆடை உடுத்த வைத்து தெருக்களிலே நடமாட விட்டால் இளைஞர்கள் கெட்டு போவார்கள். ஜினா பெருகுவதற்கு இது ஒரு காரணம் என்பதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றார். ஜினா பரவாமல் இருப்பதற்கு ஒரு சரியான ஒரு காரணம் இதுதான். நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆடைகள் திறந்திருப்பது ஜினாவின் பக்கம் நெருக்கம் என்பதற்கான காரணம். நான் தக்கரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீர்கள் என்பதனுடைய ஒரு பொருள் உங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக அணியாதீர்கள், உங்களுடைய ஆடைகளை அரைகுறையாக அணியாதீர்கள், உங்களுடைய ஆடைகளை அடுத்தவர்கள் பார்க்கும் அளவுக்கு நீங்கள் அணியாதீர்கள் என்ற கருத்தெல்லாம் இதனுள் இருக்கிறது. நான் தக்கரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ சபீலா. இன்றைக்கு எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாவம் இந்த ஜினா. அதனால் தான் சாவுகள் அதிகமாகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஃபஷல் ஜினா ஃபீ கௌமின் இல்லா கஸர ஃபீஹிம் அல் மௌத். எந்த சமுதாயத்திலே விபச்சாரம் பெருகுமோ அங்கே சாவுகள் அதிகமாகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எய்ட்ஸ் நோய் போன்ற தீராத நோய்கள் எல்லாம் பீடித்து சமூகத்தை நாசமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, சாகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒன்றுதான் இது. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் திகைத்து போய் நிற்கின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. காசு பணங்கள் எல்லாமே பெருத்து கிடக்கின்றன. அநாகரிகங்கள் தலை விரித்து ஆடுகின்றன. வெட்கம் என்பது சொல்லுவதற்கு கூட இல்லை, மருந்துக்கு கூட இல்லை என்கிற அளவுக்கு மிருக வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஜினா அந்த நாடுகளில் எல்லாம் பெருக்கெடுப்பதற்கான காரணம் இதுதான். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலேயும் கூட இது போன்ற ஆடைகள் மூலமாக ஜினாவின் பக்கம் மனிதனை எட்டிச் செல்லுகின்ற காரியங்களை செய்வதன் மூலமாக ஜினா பெருத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிர்க்குக்கு அடுத்து மிக மோசமான ஒரு பாவம் உண்டு என்று சொன்னால் அது ஜினா தான். நான் கனவு கண்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காட்டி கொடுத்தார் என்று ஒரு ரிவாயத்தில் வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் எனக்கு அல்லாஹ் காட்டினான் என்று மட்டும் வருகிறது. அது மிஅராஜ் சென்ற நேரத்திலேயும் அல்லாஹ் காட்டி இருக்கிறார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை காட்டப்படுகிறது. அவர்கள் நிர்வாணமாக இருக்கின்றார்கள். தன்னூர் என்று சொல்லப்படுகின்ற பூமியிலே பதிக்கப்படுகின்ற பிரம்மாண்டமான ஒரு அடுப்பு என்று சொன்னால் நாம் நினைப்பதை போன்று சும்மா ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ 100 கிலோ வேகிற மாதிரி உள்ளது அல்ல. பல லட்சக்கணக்கான பேர்களை அதனுள் போட்டு வேக வைக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு அடுப்பு. அந்த அடுப்புக்குள்ளே பெண்கள் நிர்வாண கோலத்தில் துடிக்கிறார்கள், கதறுகின்றார்கள். அஸ்பலுஹு வாசிஉன் வ அலாஹு லையிகுன். அதனுடைய மேல் பாகம் குறுகி இருக்கிறது, அதனுடைய அடிபாகம் விசாலமாக விரிந்து கிடக்கிறது. அந்த பிரம்மாண்டமான அடுப்பின் உள்ளே பல லட்சக்கணக்கான பெண்கள், ஜினா செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் உள்ளே போட்டு கத்துகிறார்கள், கதறுகின்றார்கள், சுட்டு பொசுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நான் கண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், விபச்சார குற்றத்தில் ஈடுபடுகின்றவனுக்கு விபச்சாரிகளுடைய
பெண் குடியில் இருந்து வருகின்ற சீயும் சலமும் அவளுக்கு உணவாக கொடுக்கப்பட்டு நிர்பந்தமாக அவன் அதை குடிப்பான், அதை உண்ண வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு ஏற்படும். தீனத்தில் ஹபால் ஹதீஸில் வருகின்ற ஒன்று. ஹபால் என்று சொல்லுகின்ற வார்த்தை சேறு சகதிகளுக்கு சொல்லப்படும். இந்த சீயும் சலமும் வந்து அதுவே ஒரு சகதியாக மாறி அதனுள் அவன் புதைக்கப்பட்டு அதை அவன் குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அது மிக கடுமையான முறையிலே பெருமானாருடைய காலத்திலேயும் சரி இன்றும் சரி எந்த மதத்திலேயும் இல்லாத அளவுக்கு ஜினா மட்டும் ஹராம் அல்ல, ஜினாவுடைய காரியங்களும் ஹராம். எனவேதான் ஜினா செய்யாதே என்று சொல்லாமல் ஜினாவின் பக்கம் நெருங்காதே என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه